செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் எத்தனையோ முறை சமீப காலங்களில் இந்த விமான நிலையத்துக்கு வருவேன். டெல்லியோ மதுரையோ கோயம்புத்தூரோ சென்று திரும்பி நான் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு 5-6 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வருவார்கள். பொதுவாக செய்தியாளர்கள் இங்கே வருவதில்லை. நான் அதை தவறாக சொல்லவில்லை. அவர்களுக்கு பல பணிகள் இருக்கும், இதைவிட முக்கியமான பல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதையெல்லாம் அவர்கள் போய் அந்த செய்திகளை சேகரிக்க சொல்லுகிற காரணத்தினால் அவர்கள் வரவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன். அவ்வளவுதான். இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழலில் நூற்றுக்கணக்கான கழகத் தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்ததோடு செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பெருமளவிலே இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நான் குட் பை சொல்லிட்டு வந்துட்டேனே பார்லிமெண்ட்டுக்கு. நான் அந்த கற்பனைகளிலேயோ கனவுகளிலேயோ இல்லை. என் கடமையை நான் செய்திருக்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தில் அத்தனை தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இன்று என்னுடைய உரைக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த அவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றெல்லாம் தலைவர்கள் பேசினார்கள். நான் அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் இப்பொழுது மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் இஷ்யூ பேஸ்ட் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாத்தோம், எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்தோம், ஸ்டெர்லைட்டை எப்படி விரட்டி அடித்தோம், இப்பொழுது மீண்டும் ஸ்டெர்லைட்டை திரட்ட வேண்டும் என்று திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாரி வீசி தினம் 500 பேரை கொண்டு வந்து நிற்க வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நாசகார ஸ்டெர்லைட் நிறுவனம். ஆக ஸ்டெர்லைட் நிறுவனம் என்ற தலைப்பில் தூத்துக்குடியிலே முதல் பொதுக்கூட்டத்தை தேதி முடிவாகவில்லை, நடத்தலாம் என்று கருதியிருக்கிறது. அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கம்பத்திலே ஒரு கூட்டம், இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம், அதை போலவே காவிரி ஆற்றங்கரையிலே காவிரி தீரத்தை பற்றி குடந்தையிலே ஒரு கூட்டம், திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம், இன்னும் 2 இடங்களை இங்கே சென்னை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள ஒரு 2 இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம். நாளை பகலுக்குள் பத்திரிகை குறிப்பிலே 7 நாட்கள் 7 பிரமாண்ட பொதுக்கூட்டங்கள், அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன் என்று நாளை பிற்பகலுக்குள் நான் பத்திரிகைகளுக்கு அறிக்கை தர தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் தேர்தல் வரும்போது ஒரு மாதம் 40 நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள். அதை பற்றி இப்போ எந்த கருத்து நான் சொல்ல முடியாது. அதைவிட பெரிய கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறுயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் செல்லுகிற இடங்களில் அதைவிட பெரிய கூட்டம் எல்லா இடங்களிலும் வருகிறது. லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் நேசிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் சாட்சியங்கள். அதுபோல ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி உறுதியாகவும் கம்பீரமாகவும் பலமாகவும் நல்ல நேசத்தோடும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இங்கே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துளியளவு எள்ளளவு எண்ணம் கூட
இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.